எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ட்ரிச்சி ஃபுட் கோர்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை புளி ரசம் தான் பார்க்க போகிறோம். அடுப்பில் வைக்காமல் செய்கிறது. இந்த ரெசிபி ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் அதை செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதில் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இடிக்கல்லில் மிளகு, ஜீரகம், பூண்டு இது மூணையும் தட்டி போட்டு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா இதில் இடிச்சிட்டு அதில் அந்த நம்ம புளி தண்ணியோடு சேர்த்துக்கணும். புளி தண்ணியில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளிப்பு அதிகமாக இருந்தால். அவ்வளோதாங்க. இதாங்க பச்சை புளி ரசம் ரெசிபி. நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசத்தை வச்சு சாப்பாட்டுக்கு இந்த ரசத்தை ஊற்றி ஒரே ஒரு சுட்டப்பில் இருந்தால் கூட போதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.